பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் இமைப்பொழுதும் கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் நம்மை சேர்த்து கொள்ளும்படியான அளவற்ற கிருபையினால் நம்மை பாதுகாத்து வந்தாரே. அந்த மகிமைக்காய், அந்த வல்லமைக்காய், கிருபைக்காய் நம்ம கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கலாம். இப்பொழுதும் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, ஆண்டவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது, ஆண்டவருடைய நாமம் பலன் உள்ளது. அதை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மறுக்காமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கான பாதைகளை எல்லாம் செவ்வையாய் மாற்றித்தர அவர் வல்லவராயிருக்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது பெயர்ந்து போமாங்க. கடுகு எவ்வளவு சிறியதில்லை, அந்த அளவுக்கு கூட அப்போ நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கா? அது நமக்கு தான் தெரியும்ல. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும் நம்மை நாமே சோதித்தறியவும் இந்த நாள் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் வந்திருக்கோம். நம்ம ஆனால் எப்போவுமே ஈஸியாக சொல்லிடுவோம், ஏசப்பாக்கு நம்ம மேலே அன்பு இல்லை, அவர் நம்மளை நினைக்கல, நம்முடைய ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி. ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்துருக்குறோமா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கு? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்கு? ஆண்டவர் இந்த சூழ்நிலையை நமக்கு வெற்றியாய் மாற்றி தருவார்னு எந்தெந்த நேரத்துல எல்லாம் நாம் விசுவாசிச்சிருக்கோம்? அப்படி எந்த இடத்துலையும் நம்ம ஆண்டவரை விட்டு கொடுக்காம இருந்திருக்கிறோமான்னு நம்மை ஆராய்ந்து பார்க்க இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே நம்ம மற்றவங்களை குறை சொல்லியோ மற்றவங்களை எதிர்பார்த்தோ வாழவே கூடாதுங்க. நம்மக்கிட்ட என்ன குற்றம் குறைகள் இருக்குது, நம்ம என்னென்ன தவறுகளை செஞ்சுருக்கோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செஞ்சுருக்கோமா? ஆண்டவருடைய வேதத்தை நம்ம பார்த்தோன்னாங்க அனுதினமும் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வழி நடத்தணும், எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்னு அழகாக ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தாலே போதுங்க. அன்புக்கு அழகான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும், விசுவாசத்திற்கு, நம்முடைய பொறுமைக்கு, மற்றவர்கள் மேலே நம்ம வைத்திருக்கிற அளவு கடந்த அன்புக்கு, நம்பிக்கைக்கு, எல்லாவற்றுக்குமே பலவீனத்தில் நமக்கு எப்படி பலன் கிடைக்கும், கஷ்டத்தின் நேரத்தில் நமக்கு எப்படி ஆண்டவர் நன்மையாய் மாற்றி கொடுப்பாரு, கண்ணீரை எப்படி களிப்பாய் மாற்றுவார் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த ஆயிரம் ஆயிரம் வசனங்கள் வேதத்தில் இருக்குங்க. அந்த வார்த்தையை நம்ம விசுவசிக்கிறோமா? அதன்படி நம்ம நடக்கிறோமா? அது நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நமக்கு நாமே ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து, ஒருவேளை நம்முடைய அவ்விசுவாசமோ நம்முடைய நம்பிக்கை குறைவுனால தான் நம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் தடைப்படுதான்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கணுங்க. நிச்சயமாய் நம் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலைகளையும் நம்ம விட்டு விலகவும் மாட்டார். எந்த சூழ்நிலையும் நம்ம தனியாக நின்று போராட அவர் விரும்ப மாட்டார். நம்மோடு கூட கை கோர்த்து தகப்பனாய், தாயாய், ஆலோசகராய், எல்லாமுமாய், ஆசானாய் நமக்காய் இருந்து நம்மை வழிநடத்துகிறவர் அவர் மட்டும்தான். இன்றைய நாளிலும் கூட நம் ஆண்டவரை, இயேசுவே எனக்கு தாயும் தகப்பனுமாய் நீங்கள் இருங்கப்பா, ஆலோசனை கர்த்தராய் நீங்கள் இருங்கப்பா, ஒரு நல்ல நண்பனாய், நல்ல சகோதரனாய் நீங்கள் இருந்து என்னை வழிநடத்துங்கன்னு நம்ம ஆண்டவரை கேட்போம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை அம்மான்னு கூப்பிடதாச, உன்னை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. நம் ஆண்டவரை தாயாய், தகப்பனாய், சகோதரனாய், நண்பனாய், தோழியாய் நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி நம் வாழ்க்கையில்
என்னென்னலாம் இழந்தோமோ அதையெல்லாம் நமக்கு 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து திரும்ப தருவார் என்று இந்த நாளிலே நாம் முழுமனதோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியத்தில் எல்லா இடத்திலும் சாட்சியாய் சொல்லலாமா? நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது. நான் சொந்த வீட்டை கட்ட போகிறேன், சொந்த நிலத்தை வாங்க போகிறேன், என்னுடைய கடன் பிரச்சனையில் எல்லாம் நான் இந்த மாதத்திற்குள்ளாய் நான் முடிக்க போகிறேன். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு என் ஆண்டவர் சொல்லியிருக்காரே. நான் கடனாய் இல்லை, உதவியாய் அநேகருக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி வைராக்கியத்தோடு இந்த நாளிலே நாம் இந்த புதிய வாரத்தை துவங்கலாம். அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. எதிர்பார்த்து காத்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் ஆண்டவர் தலையை உயர்த்த போகிறார். கடன்பட்டவர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மை கொடுக்கிறவர்களாய், உதவுகிற கரங்களாய் மாற்றப் போகிறார். இதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட இந்த வாரத்தை நாம் பயணிக்கலாம். இது வெற்றியின் வாரம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கான வழிவாசல்களை திறக்கப் போகிறார். ஆமேன்.